नमस्कार इनकी डॉक्टर पीएस सुब्रमण्य शास्त्री सेंटिनरी एंडोमेंट अदुक्के लेक्चर ஏற்பாடு பண்ணிருக்கோம் डॉक्टर पीएस सुब्रमण्य शास्त्री அவர் பத்தி சொல்லலாம்னாக்க அவர் பேர்ல ஒரு எண்டோமென்ட் விவேகானந்தா காலேஜில் கூட இருக்கு சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்ல போன வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட பேசினேன் திடீர்னு ஒரு நாள் முன்னாடி சீனிவாசன் சார் கூப்பிட்டு பேச சொன்னார் ஏன்னா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரு ஃபீல்டு இல்லை நேற்று ஒருத்தர் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் ஒரு தமிழில் ஒரு புஸ்தகம் போடுறார் சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸில் எத்தனை பேர் தமிழில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவளை பற்றி எல்லாம் ஒரு தனியாக புக்கு கம்பைல் பண்ணுறேன் 1 or 2 pages எழுதுகிறோம் அப்படின்னார் நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது ஒரே ஒரு இது டாக்டர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி தான் ஆனால் அவர் உடனே சொன்னார் நான் இந்த மாதிரி சொன்னேன் புக்கெல்லாம் கூட இது பண்ணியிருக்கோம் தமிழ் சான்ஸ்கிரிட் பிஹெச்டி பண்ணியிருக்கார் எல்லாம் இல்லை நாங்கள் உயிரோடு இருக்கவளை பற்றி தான் போடுறோம் இப்போது அப்படின்ட்டார் அவர் ஸோ சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பெரிய அகாடமிக் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொஃபஸர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி போன நூற்றாண்டில் இருந்த தலை சிறந்த அறிஞர்களில் டாப் கிரேட்னு எடுத்துட்டு அதில் கண்டிப்பாக ப்ரொஃபஸர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு இடம் உண்டு அவர் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக இருந்தால் கூட தமிழில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு பிஹெச்டி வாங்கினது அவர் தான் ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் ஸ்டடி தமிழ் கிராமர் ஸ்டடி இன் கம்பேரிசன் டு சான்ஸ்கிரிட் ஸ்டடி வருது அது ப்ரொஃபஸர் குப்புசாமி சாஸ்திரி இருக்கும்போது ஜேஓஆரில் நம்மளோட ஜேர்னல் ஆஃப் ஓரியன்டல் ரிசர்ச்சில் சீரியலாக அது பப்ளிஷ் ஆச்சு அதுக்கப்புறம் அது புக்காக வந்தது அதுக்கப்புறம் அதை நாங்கள் மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராமட்டிக்கல் தியரிஸ் இன் தமிழ் இன் கம்பேரிசன் டு சான்ஸ்கிரிட் கிராமர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணி சில தமிழ் ஸ்காலர்ஸ்லாம் ஏன்னா அவரோட கேஸ்ட்டை மீன் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ண புக்கும் இருக்குது லைப்ரரியிலே கூட இருக்குது எங்ககிட்ட அவரோட வியூவை டிஸ்கார்ட் பண்ணி எழுதின புக்கும் இருக்குது அந்த அளவுக்கு அவர் பிரபலமாக இருந்தவர்னு தெரியுது இதில் தொல்காப்பியமும் அவர் ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே தொல்காப்பியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணது அவர் தான் அந்த தொல்காப்பியமும் குப்புசாமி சாஸ்திரி செஷன்ஸில் தான் பிரிண்ட் ஆச்சு முதல்ல ஜேஓஆரில் ப்ளஸ் கம்ப்ளீட்டாக அந்த புக்கு போட்டோம் ஒரே ஒரு வால்யூம் மட்டும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணார் அப்புறம் தனியாகவும் பண்ணியிருக்கார் சொல்லதிகார குறிப்புன்னு பண்ணியிருக்கார் ஸோ தொல்காப்பியத்தை முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணது அவர் அப்புறம் துவன்யாலோகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது அவர் தான் தொனி விளக்குன்ட்டு டாக்டர் ராமரத்னம் வந்திருக்கார் இப்போ வைஸ் சான்சலர் இருக்கார் எங்கள் ப்ரொஃபஸர் விவேகானந்தா காலேஜில் பிரின்சிபாலாக இருந்தவர் அவர் இதே எண்டோமெண்ட்டில் துவன்யாலோகத்தை பற்றியெல்லாம் பேசினார் டாக்டர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி பற்றி இந்த இதில் தொனி விளக்கு அப்படின்னு போட்டிருக்கார் அதனோட இன்ட்ரோடக்ஷன்லையும் சரி அதே மாதிரி அவர் நிறைய எழுதியிருக்கார் 40-50 புஸ்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கார் அதில் சிலது இன்னும் கிடைக்க கூட இல்லை நம்மளுக்கு தமிழ்லேயே நிறைய எழுதியிருக்கார் தமிழை பற்றி ஹிஸ்டாரிக்கல் தமிழ் கிராமர் எழுதியிருக்கார் நிறைய எழுதியிருக்கார் தமிழில் புறநானூறு எழுதியிருக்கார் அது நம்மளுக்கு கிடைக்கல அதே மாதிரி சான்ஸ்கிரிட்லேயும் நிறைய எழுதியிருக்கார் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் பற்றி 2 புக்கு தமிழ் எழுதியிருக்கார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இலக்கிய வரலாறு அப்புறம் நூல் வரலாறு ரெண்டும் அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தோன்னா எங்ககிட்ட இருக்குது ரொம்ப ஓல்டாக போயிடுது அந்த தமிழே அற்புதமான ஒரு தமிழ் பழங்காலத்து தமிழ் அது ஈண்டு அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கோம் அதில் அது படிக்கும்போது அதில் அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் இன்க்ளூடிங் ஜெர்மன் ஸ்காலர்ஸ் கூட ரொம்ப அழகாக வேதிக் லிட்ரேச்சர் பற்றி அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார் பிராத்திசாக்கியங்களை பற்றியோ அந்த வேதிக் லிட்ரேச்சர் பற்றி அவ்வளோ பிரமாதமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தமிழ் பிரமாதம் சான்ஸ்கிரிட் பிரமாதம் இல்லை அவ்வளோ நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அது கொடுத்துருக்காரு அதில் அதே மாதிரி நூல் இதுலேயும் சரி அந்த அளவுக்கு ஒரு டெப்த் இருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியும்ட்டு பட் அது மேக்னம் ஓப்பஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அவரோட மேஜர் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் லெக்சர்ஸ் ஆன் பதஞ்சலிஸ் மகாபாஷ்யா 14 வால்யூம் எழுதினார்
அதில் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது 6 வால்யூம் பப்ளிஷ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மீதி வால்யூம் அவரோட பையன் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன், அவரும் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் திருவையாறில், அவர்கிட்டேருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா பப்ளிஷ் பண்ணி எங்களோட 70th இயர் செலிப்ரேஷன் போன வருஷம் முடிஞ்சுது. அந்த சமயத்தில் வந்து நாங்கள் அந்த 14 வால்யூம் மொத்தமாக ரிலீஸ் பண்ணோம். அந்த வால்யூம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கு காரணமாக இருந்த டாக்டர் பிஎன் நடராஜன், ஃபார்மர் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் விவேகானந்தா காலேஜ், டாக்டர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியோட பேரன், அவர் சொல்லி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணார். இது ஒரு இன்னொன்று விசித்திரமான இது என்னென்னா, பெங்களூரில் ஒரு யங்ஸ்டர் வந்தார் ஒருத்தர். அவர் வந்து டாக்டர் ஜானகி எழுதின புக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சான்ஸ்கிரிட் அண்ட் சங்கீதா. அவர் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன்ட்டு. இந்த புக்கை பற்றி சொன்னோம். ஹீ வாஸ் இமீடியட்லி கேப்டிவேட்டட். அவ்வளோ இது உடனே 3 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு இந்த புக்குக்கு. கடைசி 6 வால்யூம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு 6 வால்யூமில் ரீப்ரிண்ட் பண்ணோம். அவர் பண்ணதை 6 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்னா 3 லட்ச ரூபாய் உடனே கொடுத்துட்டாரு. அது கூட அவர் மொத்தமாக தரந்தான் முதல்ல சொன்னார். அப்புறம் டாக்டர் காமேஸ்வரி வந்து, இல்லை நீ ஃபேமிலி எல்லாம் வச்சுன்னு இருக்க, அவ்வளோ ஒன்று எடுத்த உடனே அவ்வளோ பணத்துக்கு கொடுக்குவாங்களான்னு சொன்னோடனே அவர் சொன்னார், எனக்கு வந்து ஒரு வீடு இருக்குது, கார் இருக்குது, அது போகிறோம் எனக்கு அப்படின்லாம் சொன்னார். பட் ஸ்டில் அவ்வளோ அளவுக்கு அந்த புக்கு அட்ராக்டிவாக இருந்தது. இந்த 14 வால்யூமும் என்டையர் மகாபாஷ்யத்தை இங்கிலீஷில் இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரே ப்ரொஃபஸர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி தான். ஏன்னா வேர்ல்டு ஓவரில் இதை சில பேர் எடுத்துட்டா கூட, எஸ்பெஷலி பூனாவில் பண்டார்கர் ஓரியன்டல் ரிசர்ச்சில் அந்த இன்ஸ்டியூட்டில் ஆரம்பித்த ஒர்க்கு எஸ்டி ஜோஷி, அப்புறம் இன்னொரு ஃபாரின் ஸ்காலரோட கீல்ஹான் கூட முதல்ல கொஞ்சம் பண்ண முடியல அவளால், அதனால் நிறுத்திட்டாவா. அதில் வந்து ஒரு வால்யூமில் ஒரு ஜேர்னலில் எழுதியிருக்காங்க, அவன் நிறுத்தினதுக்கு காரணம் என்னென்னா, மகாபாஷ்யம் வந்து இட் இஸ் நாட் ட்ரூத்ஃபுல் டு தி ஒரிஜினல் பாணினியோட இதில். ரெண்டாவது மகாபாஷ்யம் இஸ் நாட் ஒர்த் அப்படின்னு போட்டு எழுதியிருந்தேன். இது நாங்கள் ஒரு வாட்டி ப்ரொஃபஸர் ஸ்ரீவத் சாங்காச்சார், மகாபாஷ்யம்னா எங்களுக்கு இப்போது இருக்கக்கூடியதில் வந்து ஸ்ரீவத் சாங்காச்சார் தான் உடனே ஞாபகம் வரும். அவ்வளோ பெரிய ஸ்காலர் வியாக்கரணத்தில். அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு உடனே கோவம் வந்துடுது. மகாபாஷ்யத்தை எவ்வளோ சொன்னால் அவருக்கு உடனே கோவம் வந்துடும். அவர் இங்கே நிறைய லெக்சர் கொடுத்துருக்காரு மகாபாஷ்யத்தை பற்றி. பேசாமல் அவரால் இருக்கும். எந்த லெக்சர் பேசினாலுமே, எதை பற்றி பேசினாலும் மகாபாஷ்யம் பேசாமல் இருக்க மாட்டார். ஸோ அவர் வந்து அதுக்கு ரிஜாண்டர் மாதிரி ரொம்ப அற்புதமாக இங்கே கூட பேசினார். இந்த 14 வால்யூம் எவ்வளோ அழகாக, எத்தனை பேர் அதை நாங்கள் நினச்சிருந்தோம். நாங்கள் ப்ரூஃப் பார்க்கும்போதும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவர் எப்படி எழுதியிருப்பாரோ தெரியல, ஆனால் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார். அந்த காலத்தில் அந்த கையெழுத்தும் இதுவும் ஒரு வேர்டு இல்லாமல் நம்ம வந்து ஒரிஜினலே பார்க்க வேணாம், அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு. நாங்கள் ரெஃபரன்ஸுக்கு மட்டும் இந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் மட்டும் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தான் பார்ப்போமே தவிர ஒரு தப்பு இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார். அதில் ஹரியானா எடிஷன் என்ன, இந்த எடிஷனில் எப்படி சொல்லியிருக்கு, பாடாந்தரம் கையட்டன் என்ன சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி போட்டிருக்காரு. அவ்வளோ அற்புதமாக போட்டிருக்காரு. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, அந்த புக்கை அத்தனை பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க கேஎஸ்ஆர்ஐயில். இன்னும் நாங்கள் நிறைய அட்வர்டைஸ் பண்ணாமையே அவ்வளோ பேர் அந்த புக்கை வாங்கிட்டு போகிறோம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த புக்கு அவரோட மான்யூமெண்டல் ஒர்க்கு, லெக்சர்ஸ் ஆன் பதஞ்சலிஸ் மகாபாஷ்யம், எக்ஸலண்ட் ஒர்க் அது. அண்டு அது அந்த பிராட்டப், அந்த புக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணோம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ரொம்ப நல்லா வந்திருக்குன்ட்டு அவர் எப்படி அதை என்விசேஜ் பண்ணி முதல்ல 6 வால்யூம் கொண்டு வந்திருக்காரோ அதே ஸ்டைலில் நாங்கள் ஒன்று கூட மாற்றலை. அதில் அதே மாதிரி 5 இண்டெக்ஸ் போட்டிருக்கார். சூத்ரா இண்டெக்ஸ் போட்டிருக்கார், வார்த்திகா இண்டெக்ஸ் போட்டிருக்கார், அப்புறம் வந்து பரிபாஷா இண்டெக்ஸ் போட்டிருக்கார். அது மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு தனியாக போட்டிருக்கார், சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸுக்கு தனியாக போட்டிருக்கார். இந்த 5 இண்டெக்ஸும் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம். அதில் ரொம்ப அற்புதமான சில வேர்ட்ஸுக்கெல்லாம் அவரோட டிரான்ஸ்லேட் ரொம்ப பிரமாதமான தமிழ் பிரமாதம் மறுபடியும் நான் சொல்கிறேன். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் அனுபவித்து நாங்கள் இது பண்ணோம். ஆனால் பெர்ஹாப்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே மறுபடியும் முதல்லேருந்து படித்தாக்க இதாக இருக்கும். நான் ஃபஸ்ட் இன்றைக்கி மட்டும் படித்து பார்த்தேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது டிரான்ஸ்லேஷன், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா அது சிலபஸில் வச்சுருக்கா எம்ஏக்கு, ரொம்ப நல்லா இருக்காது அவரோட இது. அவ்வளோ நல்லா அனுபவித்து எழுதியிருக்கார் அவர்.
இது மாதிரி இன்னும் நிறைய டெக்ஸ்டெல்லாம் எழுதியிருக்கார். இன்ஃபேக்ட் சங்க இலக்கியமும் வைதிக மார்க்கம் அவ்வளோ ஸ்காலர்ஷிப் ரெண்டும் நம்மளுக்கு பார்க்குறது ரொம்ப அப்பேரண்ட்லி கான்ட்ரடிக்டரி மாதிரி இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய சாமியங்கள், அதில் இருக்கக்கூடிய இதை வந்து அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார். அந்த இதுக்கு அவர் மட்டும்தான் எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய ஸ்காலர். அவரோட சென்டினரி பொழுது டாக்டர் பிஎன் நடராஜன் வந்து இந்த அவர் பேரில், தாத்தா பேரில் அவ்வளோ ஒரு பக்தின்னு தான் சொல்லணும், அபிமானம் கூட இல்லை, பக்தி. இங்கே ஒரு என்டோமெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னார். அந்த என்டோமெண்ட்டில் தான் நாங்கள் வந்து வருஷம் 1997லேருந்து வருஷம் ஒரு லெக்சர் இங்கே வச்சுன்னு இருக்கோம். அதில் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். நான் சொன்ன தொல்காப்பியம் பண்ணோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராமட்டிக்கல் தியரிஸ் பண்ணோம், அதே மாதிரி லெக்சர்ஸ் பண்ணோம். அதில் வந்து ஔவை நடராஜன் வந்து ஒரு வாட்டி பேசும்போது ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இன்னொரு வைஸ் சான்சலர் டாக்டர் பொற்கோதண்டராமன் அவர் வந்து பேசினார். ஆனால் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாவெல்லாம் டாக்டர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு நம்ம பேசும்போது தெரியுது. ஔவை நடராஜன் சொன்னார், அவள் அப்பா ஔவை துரைசாமியும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில விஷயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மரியாதை இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்காலர்ஸும் ப்ரொஃபஸர் தங்கசுவாமி சர்மா மாதிரி அவ்வளோ மரியாதை, ப்ரொஃபஸர் பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு அந்த பேருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. அவர் இந்த புக்கில் வந்து ஒரு ப்ரிஃபேஸில் ப்ரொஃபஸர் குப்புசாமி சாஸ்திரியும் ப்ரைஸ் பண்ணுறார். துணிவிளக்குலையும் சொல்கிறார் ப்ரொஃபஸர் குப்புசாமி சாஸ்திரி ஃபுல்லாக ப்ரூஃப் பார்த்துருக்கார் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பதஞ்சலி மகாபாஷ்யம் முதல் வால்யூம் எடுத்து பார்த்தா ப்ரொஃபஸர் குப்புசாமி சாஸ்திரி அதுக்கு ஃபார்வர்டு எழுதியிருக்கார், ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார். அதில் வந்து ஃபஸ்ட்டு வால்யூம் அந்த இன்ட்ரோடக்ஷனில் பதஞ்சலியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் ட்ரேஸ் பண்ணி எழுதுகிறார். கோணர்த தேசத்தில் இருந்தார், அவன் அம்மா பேர் கோனிகா புத்திரன், யார் யார் ரெஃபர் பண்ணுறா, இதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அதோடு இல்லாமல் அவர்கிட்ட வாஸ்தவா யார் ப்ரூஃப் பார்த்தாலும் அவருக்கும் தேங்க் பண்ணி எழுதியிருக்கார். ஸோ எக்ஸலண்ட் ஒர்க் அது. ஸோ இதில் வந்து அவரோட ஒர்க்கு வருஷம் ஒரு லெக்சர் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் கிராமர் கம்பேரிட்டிவ் ஸ்டடியோ இல்லை இந்த துன்யாலோகத்தை பற்றி இந்த மாதிரி விதவிதமான லெக்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். இந்த வருஷம் வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் ஷியாம் சுந்தர் இஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சான்ஸ்கிரிட் இன் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ். அவரை ரெக்வஸ்ட் பண்ணோம், அவருக்கு நிறைய டைம் கொடுக்கல அப்போது. ஏன்னா அவரும் வந்து இப்போ மகாபாஷ்யத்துக்கு சொரூபமாக நாங்கள் கருதுகிற ப்ரொஃபஸர் ஸ்ரீவத் சங்காச்சரோட ஸ்டூடெண்ட்டு, நல்ல கிராமர் வாசித்தவர். எம்ஏ இங்கே சிரோமணி நம்ம காலேஜிலே வாசித்தவர் வியாக்கரணம். அதை தவிர எம்ஏ பண்ணினார், எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டுமே வியாக்கரணத்தில் பண்ணவர். அதில் வந்து விருத்தி தீபிகான்னு ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டில் தான் அவர் பிஹெச்டி பண்ணார் வியாக்கரணத்தில். அண்டு பாணினியோட அஷ்டாத்தியாயி மகாபாஷ்யத்தில் நல்ல வித்வத் அவருக்கு. ரிக்வேதம் வந்து கிரமாந்தம் நல்லா அத்தியனம் பண்ணவர் அவர். நம்ம காலேஜிலேயே படிச்சுட்டு நம்ம காலேஜிலே இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சான்ஸ்கிரிட், அவர் கிராமர் வியாக்கரணம் இருந்துன்னு இருக்கார் அவர். 4ஆம் தேதி நடக்கிறதா இருந்தது இந்த லெக்சர். எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கி ஃப்ளட்ஸு, மழை வந்து இந்த இடம்லாம் ஒரே ஃப்ளட்ஸாக இருந்தது. ஸோ அது வந்து போஸ்ட்போன் பண்ண வேண்டி வந்துடுது. அதனால் போன வாரம் எங்களுக்கு வேறு ஒரு லெக்சர் இருந்ததுனால இந்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஷியாம் சுந்தர்கிட்ட கேட்டோம். அவரும் அக்செப்ட் பண்ணிட்டார் அவர். அவருக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு வெல்கம் ஆஃபர் பண்ணுறேன் குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் சார்பில். இன்றைக்கி வந்து அவர் பேச போகிற டாபிக் வந்து மகாபாஷ்யத்தின் சிறப்பு. ஏன்னா அவர் சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக பேசுவார். நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் கொஞ்சம் தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபாஷ்யம் வா பఠனீயம், மகாபாரதம் மகாராஜ்யம் வா சாசனீயம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த மாதிரி மகாபாஷ்யத்தோட சிறப்பு நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு லெக்சரில் கார்டோனா வந்து பேசினார், இங்கே ஜார்ஜ் கார்டோனா, சப்போஸ் டு பி த மோஸ்ட் அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் இன் பாணினியன் வியாக்கரணம். ஜார்ஜ் கார்டோனா ஃப்ரம் யூஎஸ்ஏ. அவர் மகாபாஷ்யத்தை 2 வால்யூம் இங்கே ரிலீஸ் பண்ணார் ஒரு வாட்டி. அதில் இருக்க விஷயத்தெல்லாம் பற்றி கூட ரொம்ப அற்புதமாக சொன்னார். பிஎஸ் சுப்பிரமணிய சாஸ்திரி பற்றியும் சொன்னார், நான் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மகாபாஷ்யத்தை பற்றி டாக்டர் ஷியாம் சுந்தர் பேச போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக நம்ம டாக்டர் பிஎன் நடராஜன் அவரோட தாத்தாவை பற்றி ஒரு 5 நிமிஷம், ஜஸ்ட் ஒரு 5 minutes.
பேசும்படி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். 1997லேருந்து 20 வருஷமாக நான் தாத்தாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அநேகமாக ஒரு மீட்டிங் தான் நான் வரலன்னு நினைக்கிறேன். அநேகமாக மெட்ராஸில் இருந்தேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கிறதே இல்லை. தாத்தாவை பற்றி பாலு நன்னா பேசிட்டார். இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெரியவர். ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்கா, அஃப்கோர்ஸ் சம்ஸ்கிருதமே கஷ்டம், அதில் கிராமர் படிக்கிறது இன்னும் கஷ்டம். அப்படி இருக்கிற போது கிராமர் படிக்க வரவா எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவருடைய லெகசியை பர்பச்சுவேட் பண்ணுறதுக்கு வெறும் இந்த என்டோமெண்ட் லெக்சர் வருஷத்துக்கு ஒன்று வச்சா போராதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அதனால் ஒரு வைல்டு திங்கிங் என்னன்னா, ஏதாவது ஒரு PS சுப்பிரமணிய சாஸ்திரி சேர் ஃபார் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு இன்றைக்கி கார்த்தால் தான் எனக்கு ஒரு யோஜனை கிடச்சிது. டாக்டர் காமேஸ்வரி பாசிபிளி மினிமம் அமௌண்ட் ரிக்வயர்ட் மேபி அரௌண்ட் 20 lakhs. கரெக்டா? மகாபாஷ்யம் தாத்தா பேரில் அவர் தாத்தாங்கிறத காட்டிலும் அவர் பெரிய ஸ்காலர்னு எனக்கு பக்தி. எனக்கு சம்ஸ்கிருதமோ தமிழோ எனக்கு ரொம்ப தெரியாது. பெரிஃபரலாக எல்லாம் தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஏதோ மேத்தமேட்டிக்ஸு கொஞ்சம் தெரியும். பட் இருந்தாலும் அவர் நேரடியாக வேலை செஞ்சதெல்லாம் கண்ணுனால் பார்த்துருக்கேன். கார்த்தால் டான்னு காபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் குண்டு குண்டாக ஏதோ தர்மசாஸ்திர புஸ்தகம் அது இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வாசத்தன்னைக்கு வந்துடுவார். நம்பர் 12 நார்த் மடவராகம் திருவையாறில் டான்னு 7 மணிக்கு உட்காண்டாருன்னா அந்த போஸ்ட்மேன் வர மட்டும் கிட்டத்தட்ட மணி 9-9:30 ஆகும். 7லேருந்து 9-9:30 மணி மட்டும் இன்னண்டு அந்த கான்சன்ட்ரேஷன் போகவே போகாது. தெருவில் எத்தனையோ பேர் போயின்னு இருப்பா வந்துட்டு இருப்பா. படி இறக்க இந்த கிராமத்தில் படி அப்படி அதை அந்த 3வது படியில் உக்காந்துண்டு அந்த திண்ணை மேலே இந்த புஸ்தத்தெல்லாம் வச்சுண்டு பக்கத்தில் இந்த இங்கு பாட்டில் இருக்கும், அதில் தோச்சு சாணி கலர் பேப்பரில் எழுதுவார். அதில் ரொம்ப அடித்தல் திருத்தலே இருக்காது, அவ்வளவு கிளாரிட்டி ஆஃப் தாட்டு. இதெல்லாம் நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன். டான்னு அந்த போஸ்ட்மேன் வரபோது நிறுத்திவிடுவார். ஏன் போஸ்ட்மேனுக்காக காத்துட்டுருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சொந்தமாகவே புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணி எந்த இடத்துலேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரிட்டையர் ஆனபோது பென்ஷன் கிடையாது. அவருக்கு 300 ரூபா சம்பளம் வாங்கி ரிட்டையர் ஆனேன்டான்னு சொல்லுவார். பென்ஷன் கிடையாது. ஏதோ 10 ஏக்கர் நிலம் இருந்தது, அதில் சாகுபடி பண்ணி வர பைசா தான் அவரை சஸ்டனன்ஸுக்கு. தன் குடும்பத்தையும் பார்த்துட்டு மற்றவாளையும் காப்பாற்றிட்டு இருப்பார். அந்த அரிசியை வச்சுண்டு ஒரு புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணுவார். அதுக்கு ஒரு 3000 ரூபா செலவழிஞ்சால் அவருக்கு வியாபாரம் பண்ணி ஒரு 7000 ரூபா 10,000 ரூபா கிடைக்கும். அதில் வர லாபத்தை வச்சுட்டு அடுத்த புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணுவார். ஏதோ நடுப்புற ஒரு தரம் சாகித்ய அகாடமியில் ஒரு 5000 ரூபா ரிலீஸ் பண்ணாங்கிறத தவிர மற்றபடி அவருக்கு வேறு ஒன்றும் ஹெல்ப் இருந்ததாக தெரியல அவுட் சைட் சோர்ஸஸ்லேருந்து. இந்த காலத்தில் எத்தனையோ சோர்ஸஸ்லேருந்து பைசா வந்தால் கூட எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. அவர் எழுதினார், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. யாரையும் போய் காசு கேட்கவும் மாட்டார். அது ஒரு கௌரவம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் ப்ரொடக்டிவாக இருந்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்கம் எழுதியிருப்பார். 10,000 பேஜஸ். அதில் கிட்டத்தட்ட 4,300 × 14 4,200 பக்கம் மகாபாஷ்யத்துக்கு போயிடுது. மிச்ச புஸ்தகம்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 பக்கம் வந்திருக்கும் அவருடைய மேனுஸ்கிரிப்ட்ஸு. இன்னும் 2 மேனுஸ்கிரிப்ட் இருக்குது அன்பப்ளிஷ்டாக. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் கைர்வாணி கிரந்தானுச்சரித்தம்னு முதல்ல சம்ஸ்கிருதத்தில் எழுதினார். ஐ திங்க் லிட்ரேச்சர் தான் நினைக்கிறேன் இது. அதை ராஜா சாஹேப்கிட்ட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் கொடுத்த போது, இது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன், நான் தமிழை என்கரேஜ் பண்ணுறேங்கிறது தான் பிரசித்தம், அதனால் இதை நான் தமிழில் எழுதி கொடுத்தா நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னு விட்டார். ரத்னசாமி தான் அப்போ வைஸ் சான்சலர்னு சொல்லுவார் தாத்தா. ரத்னசாமியோட டென்னிஸ் விளையாடின்னு இருப்பார். அவர் வைஸ் சான்சலர் உத்தியோகத்தை முடிச்சுட்டு இவர் ப்ரொஃபஸர் உத்தியோகத்தை முடிச்சுட்டு சாயந்தரம் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி டென்னிஸ் கோர்ட்டில் 2 பேரும் டென்னிஸ் விளையாடின்னு இருப்பான், சுப்பிரமணிய சாஸ்திரியும் ரத்னசாமியும். பேசுகிற போது ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு வரான்,
நீ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன்னா அது பப்ளிகேஷனுக்கு கன்சிடர் பண்ணுறேன்னுட்டு உடனே உக்காந்துட்டு அந்த 500 பக்கம் கிரந்தான சரித்திரத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அது பப்ளிஷ் ஆகி வந்துடுத்து. நல்ல ஹியூஜ் வால்யூம். அது இன்னும் அந்த சான்ஸ்கிரிட் ஃபார்மேட் வந்து எங்கிட்ட தான் இருக்குது. இன்னும் அது வந்து அப்படியே பத்திரமா இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா சொல்லுங்க, நான் கொடுத்து விட்றேன். அதை ஏதாவது ஒரு வருஷம் பப்ளிஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி புறநானூருக்கு ஏதோ உரை எழுதினார். அது வந்து ரொம்ப நாளைக்கு பீரோவில் வச்சுருந்து அது ஒரு மூலையிலேயே இருந்து அதை வந்து எடுத்து பார்க்குறதுக்கு மனுஷா இல்லாமல் பார்த்தது, கரையான் பார்த்தது, நான் சாப்பிட்றேனேன்னு அது சாப்பிட்டு விட்டான். ஸோ புறநானூறு கிட்டத்தட்ட நான் ஏதோ 1000 பக்கம் எழுதி வச்சுருந்தாருன்னு சொல்லுவா. அதுக்கு உரை அது வந்து கரையான் அரிச்சு அது போயிடுது. அப்புறம் திருக்குறள் வந்து 1330 குறளில் கிட்டத்தட்ட 700-750 குறளை வந்து எப்படி தொன்யாலோகத்தை வந்து அப்படியே தமிழில் வந்து வர்ஸ் ஃபார்ம்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினாரோ அதே மாதிரி அந்த 1.25 அடி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் திருக்குறள். 700-750 குறளையும் அதுவும் இன்னும் அன்பப்ளிஷ்ட் ஃபார்மில் இருக்குது. அது ரெண்டும் நெக்ஸ்ட் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸாக எடுத்துகிட்டு கேஎஸ்ஆர்எல்ஏ பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். அதனால் இன்றைக்கி கார்த்தால் அந்த வைல்டு திங்கிங், இந்த 20 லட்சம் எப்படி பண்ண போகிறோங்கிறது எனக்கு தெரியாது. மகாபாஷ்யம் ஆரம்பித்த போது டைரக்டர் மேடத்துக்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஆரம்பிச்சிருங்கோன்னு சொல்லிவிட்டேன். நான் பாட்டில் அதுக்கு காசு எப்படி வரப்போகிறதுங்கிறது தெரியாது. அதுபோல் ராத்திரி போனதுக்கு பிறகு தான் நான் பாட்டில் சொல்லிட்டு வந்துட்டேனே, காசுக்கு என்ன பண்ணுறது, ஒரு வால்யூமுக்கு 1 லட்சமாவது ஆகும்னு சொல்லிட்டா. முதல் வால்யூமுக்கு 7வது வால்யூமுக்கு பைசா வந்து கொடுத்து, பாக்கி 7 வால்யூமுக்கு 7 லட்சம் வரும். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே கிடைக்கலன்னா நம்மளே கொடுத்துருவோம், பார்த்துக்கலாம், இதுக்காக நம்ம ஏன் டென்ஷன் படணும் அப்படின்ட்டு பேச விட்டேன். அப்புறம் அப்படி மனசில் ஐடியாஸ் தோணிகிட்டே இருக்கிற போது நம்மளே 7 வால்யூமுக்கு பைசா கொடுத்தா நாளைக்கு கிரிட்டிசிசம் வந்துடும். நீ ஒத்தந்தான் பேரனான்னு 4 பேர் கேட்பா. ஏகப்பட்ட பேரன் பேத்தி இருக்கா, என்ன கேட்டுருந்தா நான் கொடுக்க மாட்டேன்னா நான் கேட்பா. சும்மா கேட்டு பார்ப்போம், யார் கொடுக்குறாளோ கொடுக்கட்டும், கொடுக்காதவா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த டிப்பிக்கல் இந்த ஃபேஷனில் ஒரு லீடர்ஷிப் ஃபேஷனில் என்ன பண்ணேன்னா, ஐ ஐடென்டிஃபைட் தி எல்டஸ்ட் சன் ஆஃப் ஈச் சன் ஆஃப் சுப்ரமணிய சாஸ்திரிகள் அண்ட் எல்டஸ்ட் சன் ஆஃப் த 2 daughters. ஸோ அவளை கான்டாக்ட் பண்ணி அவகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன். ஆளுக்கு 1 லட்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்கோ எப்படியாவதுன்னு சொல்லிட்டு. அதனால் அப்படியே ஒரு 7 லட்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் வித்தவுட் மச் டிஃபிகல்ட்டி. வெளியிலேயே போய் யாரையும் காசு கேட்கல, ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு க்ளோஸ்ட் அஃபேராக 7 லட்சத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அது மாதிரி சும்மா ஒரு வைல்டு திங்கிங். பரமாச்சாரியால் பின்னாடியே இருக்கார். அவர் தான் சொன்னாராம், 1956 மகாபாஷ்யத்தை எழுதி முடிச்சுட்டார். பரமாச்சாரியால் பண்ண சொல்லி எழுதி முடிச்சுட்டார். எழுதி முடித்ததுக்கு அப்புறம் திருவியாத்துலேருந்து அந்த பெரிய அந்த ஒரு பொட்டியில் போட்டு அது தூக்கிட்டு இங்கேருந்து பெரியவாட்ட போனாலாம். நீங்கள் சொன்னேன், நான் பண்ணிட்டேன், இது யார் பப்ளிஷ் பண்ண போகிறான்னு கேட்டாரான் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பரமாச்சாரியால். எனக்கு தோணித்து உன்னை எழுதி சொன்னேன், நான் சொன்னதுனால நீ எழுதினேன், அதை பப்ளிஷ் பண்ண போகிறவா யாரோ பண்ணிட்டு போகிறா, உன்னுடைய டியூட்டி நீ செஞ்சுவிட்ட, அதை அப்படியே வை பார்த்துக்கலான்னு விட்டாரான். அதுக்கப்புறம் இவரே 6 வால்யூம் பப்ளிஷ் பண்ணார். அப்புறம் 1972 இவர் காலம் ஆகிடுத்து, லீவிங் 8 வால்யூம்ஸ். அப்புறம் இங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் தெரியும் அந்த 8 வால்யூம்ஸ் எப்படி வந்தது, எப்படி அது பப்ளிஷ் ஆச்சு எல்லாம் தெரியும். எனிவே அது பப்ளிஷ் ஆகிடுது. 2015 அவருடைய 125வது பிறந்த வருஷத்தில் அது பப்ளிஷ் ஆகிடுது. அது மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ்னாலேயோ என்னமோ பரமாச்சாரியால் நம்ம பின்னாடி இருக்காருங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்லேயோ என்னமோ சரி ஒரு சேரும் ஆரம்பித்து வைப்போமேனு இன்னைக்கு காலத்தால் தோணித்து. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுங்கிறதுக்கு எனக்கு ஆன்சர் இன்றைக்கி தெரியல. அதனால் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட, சொன்னதுனால நான் செஞ்சு தான் ஆனோம். அது எப்படி பண்ணுவேங்கிறது பகவத் சங்கல்பம். ரொம்ப தேங்க்ஸ் பொறுமையாக கேட்டதுக்கு. ரைட். श्रीगुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारञ्च प्रणतोऽस्मि मुनित्रयं। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन
யோபாகரோத்தம் பிரபரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. ஸ்ரீ குருப்யோ நமः. அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, எப்போதுமே இந்த லெக்சர், என்டோமெண்ட் லெக்சரோ இல்லை லெக்சர்ஸ் ஆன் மகாபாஷ்யான்ற இந்த கிரந்தத்தினுடைய ரிலீஸோ எங்கள் வாத்தியார் தான் பண்ணுவார். அவர் லெக்சர் தான் எப்போதுமே இருக்கும். இப்போ அந்த ஸ்தானத்தில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடச்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர்கிட்ட 2 எழுத்து வாசிச்சத்தினுடைய பலனாகத்தான் இது இருக்கும், அவருடைய ஆசீர்வாதம் தான் இதுன்னு நினச்சிண்டு மகாபாஷ்யத்தின் சிறப்பு அப்படின்ற தலைப்பில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விசாரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வியாக்கரண சாஸ்திரம்ன்றது சாட்சாத் பரமேஸ்வரனாலேயே நமக்காக அருளப்பட்ட ஒரு சாஸ்திரம். அதனால் மற்ற சாஸ்திரங்களை விட வியாக்கரணத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சாஸ்திரங்கள் அப்படின்னா சாசனாத் சாஸ்திரம், பொதுவாக எல்லா விஷயத்திலையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது உண்டு. அதே மாதிரி தான் சாஸ்திரங்களும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் சாஸ்திரம். அதுதான் பிரவருத்திஷ்ட நிவృத்திஷ்ட பும்சாம் ஏனோபதிஷ்யதே தத் தர்மாஷ்ட உபதிஷ்யந்தே சாஸ்திரம் சாஸ்திரவிதோ விதுன்னு சொல்லுவாள். இதில் பாட்டபேதமும் ஸ்லோக வார்த்திகத்துலேயும் வேறு விதமாக இருக்குது. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறா, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதோ அப்படின்ட்டு. அதில் சப்த விஷயத்தில் டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லக்கூடியதான சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம். அதனாலேயும் இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயத்தில் சப்தம்தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சப்தம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகமே இருண்டு போயிடும்னு சொல்கிறார் தண்டி காவ்யாதர்சத்தில். இதமந்தம் தமக்கிருத்ஸ்னம் ஜாயேத புவனத்ரயம் யதி சப்தாஹ்வயம் ஜோதிஹி ஆ சம்சாரம் நதீப்யதே அப்படின்ட்டு. அதனால் அப்படி சிறப்பு வாய்ந்த சப்தத்திற்கான சாஸ்திரமாக இது இருக்கிறதுனால அதுவும் ஒரு தனி சிறப்பு வியாக்கரண சாஸ்திரத்திற்கு. இப்போ சப்தம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகமே இருண்டு போயிடும்னு சொன்னால் அப்படிப்பட்ட சப்தத்தை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால தான் பிராமணேன நிஷ்காரணோ தர்மஹா ஷடங்கோ வேதா அத்தியேயா ஜ்ஞேயஷ்சன்றத சொல்ல பாஷ்யக்காரர் பிராமணன் சப்தத்தையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். பிராமணன்றது உபலட்சணம் எல்லாருமே, ஏன்னா சப்தம் இல்லாமல் விவகாரமே லோகத்தில் நடக்காது. ஆனால் விசிஷ்ய பிராமணனுக்காக ஏன் சொல்கிறாருன்னா அவனுக்கு விற்த்தியே இதுதான், அத்தியனம் அத்தியாபனம்ன்றதுனால அவனை குறிப்பிட்டு சொல்கிறாரே தவிர அவனுக்கு மட்டும்தான் இந்த சப்தம் வேணும்ன்றது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த இப்படிப்பட்டதான இந்த சப்தம்னா சம்ஸ்கிருத சப்தத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறா. அப்போது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான வழி வியாக்கரணமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு உபாக்கியானம் பாஷ்யத்தில் சொல்ற, ப்ரஹஸ்பதி இந்திராய திவ்யம் வருஷசஹஸ்ரம் பிரதிபதோக்தானாம் சப்தானாம் சப்தபாராயணம் புரோவாச்சனர். இப்போ சப்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒவ்வொரு சப்தமாக ஒவ்வொருத்தனுக்கு உபதேசம் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு வழி. ஆனால் அந்த வழி சிறந்த வழி கிடையாது. அப்படி உபதேசம் பண்ணினால் இப்போ ராமசப்தம்னு எடுத்துட்டா அதை உபதேசம் பண்ணி அதனுடைய 7 விபக்தியில் வரக்கூடிய ரூபங்கள், அதுக்கப்புறம் ஒரு தாத்து எடுத்துட்டா அதனுடைய திங்கந்த ரூபங்கள் கிருதந்த ரூபங்கள், அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய சுபந்த ரூபங்கள், இப்படி ரூபங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அது செய்ய முடியாத ஒரு காரியம். அதுக்காக தான் இந்த ஆக்கியானத்தை சொல்கிறார். ப்ரஹஸ்பதி அங்கே குருவாக இருக்கார். ஏன்னா அவர் சர்வஜர். அவர் உபதேசம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது போயிட்டே இருக்கும் உபதேசம், ஸ்ரீசார் மாதிரி. அங்கே சிஷ்யனும் எப்படிப்பட்டவர்னா உபமானம்னா அவருடைய சப்தம் நிரர்கலமாக இருக்குன்றதுக்காக அதை இந்திரனும் சாத்ரார்களுக்குள்ள சிறந்தவனாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நாள் உபதேசம் பண்ணினார்னா திவ்யம் வருஷ சஹஸ்ரம்,
இப்போ நம்மளுடைய ஒரு வருஷம் தேவாளுக்கு ஒரு நாள், அப்படிப்பட்ட 1000 வருஷம் உபதேசம் பண்ணியும் அவரால் சம்ஸ்கிருதத்தில் உள்ள அத்தனை சப்தத்தையும் உபதேசம் பண்ண முடியலையா. அப்போ இந்த சப்த பிரதிபத பாடம்ன்றது சிறந்த வழி கிடையாது அப்படின்னு. அப்போ எப்படிதான் சப்தத்தை போதிக்கிறதுன்னா லக்ஷணத்தின் மூலமாக, உற்சர்க அபவாத ரூபமான லக்ஷணத்தின் மூலமாகத்தான் சப்தோபதேசம் பண்ணணும்னு சொல்ற. லக்ஷணம்ன்றது இப்போ அகாராந்தம் சப்தத்துக்கு சில சூத்திரங்களை சொன்னா அது மாதிரியான எல்லா சப்தங்களையும் நம்ம அதனால தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால லக்ஷண ரூபமாக சப்தத்தை உபதேசம் பண்ணணும்னு. அந்த லக்ஷண ரூபமாகத்தான் இந்த வியாக்கரண சாஸ்திரமானது இருக்கு. அதனால தான் வியாக்கரண சாஸ்திரத்தின் ஒரு சிறப்பை சொல்லும் பொழுது யத்யபி பகுநாதீஷே ததாபி படபுத்திர வியாக்கரணம் ஸ்வஜனஹா ஸ்வஜனோ மாபூத் சகலம் சகலம் சக்ரத் சக்ரத் அப்படின்ற. இப்போ ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தபேதம் வருதுன்றதுனால சம்ஸ்கிருதத்தை அதுலேயும் வியாக்கரணத்தை அவசியமாக எல்லாருமே படிக்கணும். மற்ற சாஸ்திரங்களை படிச்சிருந்தாலும் வியாக்கரண சாஸ்திரத்தை எல்லாருமே படிக்கணும்னு சொல்றது. இந்த வியாக்கரண சாஸ்திரமானது இன்னைக்கோ நேத்திக்கோ தோன்றினதில்லை, வேத காலத்திலிருந்தே இருக்கக்கூடியதான சாஸ்திரம் இது. அதனால தான் கோபத பிராமணத்திலையும் ஓங்காரத்தை பற்றி விசாரம் பண்ணும் பொழுது ஓங்காரம் பிருச்சாமஹ கோ தாத்து கிம் பிராதிபதிகம் அப்படின்றதான ஓங்காரத்தினுடைய நிஷ்பத்தியை பற்றி எல்லாம் பேசுறது. அப்போ எப்போ இந்த பாஷை தோன்றினதோ அப்போல இருந்தே இந்த வியாக்கரண சாஸ்திரம்ன்றது இருந்துருக்கு. ராமாயணத்திலையும் ஆஞ்சநேயரை பார்த்து நவவியாக்கரண பண்டிதகான்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆஞ்சநேயர் படித்த அந்த நவவியாக்கரண பண்டிதகான்னா அப்போ 9 வியாக்கரணம் இருந்ததுன்னு தெரியறது. ஆனால் அது என்ன 9 வியாக்கரணம்னு தெரியல. ஆனால் இப்போ பிரசித்தமாக சொல்லப்படக்கூடியதான 9 வியாக்கரணம் தான் ஐந்திரம் சாந்திரம் காசகிருத்னம் கௌமாரம் சாகட்டாயனம் சாரஸ்வதம் சாபிஷலம் சாகலம் பாணினீயகம்னு சொல்ற. இப்போ இந்த 9 வியாக்கரணங்களில் இப்போ இந்த காலத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடியது பாணினிய வியாக்கரணம். இப்போன்னு இல்லை, பாஷக்காரரே சொல்ற ஆ குமாரம் யச பாணினேகே என்றார். ஒரு குழந்தைய கிட்ட போய் கேட்டாலும் பாணினிய வியாக்கரணம்னு தான், வியாக்கரணம்னா என்னன்னு கேட்டால் பாணினிய வியாக்கரணம்னு தான் சொல்லுன்றார். இப்படி பாணினிய வியாக்கரணம் தான் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான வியாக்கரணம். இப்பொழுது இந்த பாணினி வியாக்கரணம் திரிமுனி வியாக்கரணம்னு சொல்லுவா, முனித்ரய வியாக்கரணம். அந்த திரிமுனின்னா பாணினி, காத்யாயனர், பதஞ்சலி. இப்போ பாணினி பண்ணது அஷ்டாத்தியாயி சூத்திர ரூபமான கிரந்தம். அதில் உள்ள சில மாறுதல்களோ குறைபாடோ, ஏன்னா உக்தானுக்த துருக்தார்த்த சிந்தா எத்திர பிரவர்த்ததைன்றது தான் வார்த்திகத்துக்கு லட்சணம் சொல்கிறார். அதனால் அதில் உள்ள குறைபாடோ இல்லை அவளுக்கும் இவாளுக்கும் கால பேதம் இருக்கிறதுனால அப்போது பழக்கத்தில் இருந்த பாஷை சம்ஸ்கிருதமாக இருந்ததுனால இப்போ எப்படி பாஷையில் மாறுதல்கள் ஏற்படுறதோ அதே மாதிரியான மாறுதல்கள் அப்பவும் இருந்திருக்கும் சம்ஸ்கிருதத்தில். அப்போது அதுக்கும் சாதுத்துவத்தை சொல்கிறதுக்காகவும் இந்த வார்த்திகமானது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வார்த்திகத்துக்கு வியாக்கியான ரூபமாக நமது பதஞ்சலி அவர்கள் பாஷ்யத்தை எழுதியிருக்கார். அவர் வார்த்திகத்துக்கு வியாக்கியானம், தத்வாரா சூத்திரத்துக்கும் வியாக்கியானம் பண்றார். அதனால தான் நம்ம வாக்கியக்காரம் வரருச்சிம் பாஷ்யக்காரம் பதஞ்சலியும் பாணினியும் சூத்திரக்காரஞ்சன்னு இந்த 3 முனிகளையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். இந்த பதஞ்சலி பண்ணின இந்த பாஷ்யம் எதை பேஸ் பண்ணி பண்ணினார் அப்படின்னா, பதஞ்சலிக்கு பாணினிக்கு சமகாலமாக அவருடைய மாமா பிள்ளைன்னு சொல்லுவா, மாமான்னு சொல்லுவா, வியாடின்ற ஒரு மகர்ஷி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பதஞ்சலி பாணினி எழுதின அந்த சூத்திரங்களுக்கு வியாக்கியான ரூபமாகவும் அதனுடைய சித்தாந்தங்களை சொல்லக்கூடியதான கிரந்தமாகவும் 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு கிரந்தம் எழுதினார். அதுக்கு சங்கிரகம்னு பேரு. 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட கிரந்தமாக இருக்கிறதுனால பாணினி சாஸ்திரத்தில் உள்ள சித்தாந்தங்களை எல்லாம் அங்கே சொல்லி இருந்தாலும் கிரந்தம் எவ்வளோ பெருசுன்னு 1,00,000 ஸ்லோகம்னு சொன்னால் பகு விஸ்திருத்தமான கிரந்தம். அதனால் என்ன ஆச்சு, காலப்போக்கில் அது நஷ்டமாயிடுது. அவ்வளோ பெரிய கிரந்தத்தை படிக்கிறதுக்கு யாருக்குமே பொறுமை இல்லை. அதனால் காலப்போக்கில் அது லுப்தப்பிராயமாயிடுது.
மேலும் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வார்த்திகக்காரர் வந்து அந்த சாஸ்திரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தினார். அந்த விஷயங்கள் சங்கிரக கிரந்தத்தில் இருக்காது. ஏன்னா அது பாணினி சூத்திரத்தை பேஸ் பண்ணி எழுதின கிரந்தம். அதனால தான் பதஞ்சலி என்ன பண்ணார், அந்த வார்த்திகத்தையும் சேர்த்து அந்த சங்கிரகத்தை பேஸ் பண்ணி பேஸா வச்சுண்டு வியாக்கியான ரூபமான கிரந்தத்தை எழுதினார். இத நமக்கு வாக்கியபதியத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கார். சங்கிரகத்தை தான் பேஸ் பண்ணி பாஷ்யம் எழுதப்பட்டதுன்றது. பிராயேண சம்க்ஷேப ருச்சியின் அல்பவித்யா பரிகிரகான் சம்பிராப்பிய வையாக்கரணான் சங்கிரகே அஸ்தமுபாகதே அப்படின்ற சங்கிரக கிரந்தம் அஸ்தமனமாகிற நேரத்தில் அதனுடைய சித்தாந்தங்களை எடுத்துண்டு பதஞ்சலி பாஷ்யத்தை பண்ணியிருக்கார் அப்படின்றார். சுயமா பாஷ்யக்காரரும் பல இடங்கள்ல சொல்றார். அதாவது சித்தே சப்தார்த்த சம்பந்தேன்ற முதல் வார்த்திகம், அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது சித்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற விசாரம் பண்ணி சித்தம்னா நித்தியம்னு அர்த்தம் அப்படின்றார். இது எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டால், சங்கிரகே ஏதத் பிராதான்யேன பரீட்சிதம்னு சொல்லிட்டு சங்கிரகத்துல சித்த சப்தத்தை நித்தியம்ன்ற அர்த்தத்துல பிரயோகம் பண்ணியிருக்கா. சித்த சப்தத்துக்கு வேற அர்த்தமும் இருக்குன்றதெல்லாம் அங்க விசாரம் பண்ணிட்டு இப்போ சங்கிரக கிரந்தம் அது வியாக்கரண கிரந்தம். அப்போ வியாக்கரண சமூகத்துல சித்த சப்தத்துக்கு நித்தியம்னு தான் அர்த்தம்ன்றது எல்லாருக்குமே பிரசித்தமானதுன்றதுனால தான் வார்த்திகக்காரர் சித்த சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். அதுவும் இல்லாம தன்னுடைய கிரந்தத்துக்கு மங்களம் பண்றதுக்காகவும் சித்த சப்தம் ஆரம்பத்தில் படிச்சிருக்காருன்னு சொல்றார். அப்போ பாஷ்யக்காரர் சங்கிரக கிரந்தத்தை ஆசிரியிச்சு பண்ணியிருக்காருன்றது அதுவும் ஒரு பிரமாணமாக இருக்கு. அதே மாதிரி சப்தங்கள்லாம் நித்தியமா அனித்தியமான்ற ஒரு விசாரம் வரும் பொழுது யத்யபி நித்யா அதாபி காரியா சங்கிரகே ஏதத் பிராதான்யேன பரீட்சிதம் யத்யபி நித்யா அதாபி காரியா ததாபி வியாக்கரணம் கர்த்தவியமேவன்னு அங்க சொல்றார். இப்போ சங்கிரகே அங்கேயும் சங்கிரகத்தை கோட் பண்றார். இப்போ சங்கிரக கிரந்தத்தில் உள்ள சித்தாந்தங்களை அப்படியே எடுத்துட்டு இங்க வியாக்கியானம் பண்றதா